இந்த கங்கைக்கு போகிற வேலை, திவ்யக்ஷேத்திரங்களுக்கு போகிற வேலையெல்லாம் வேண்டாம், விடுங்க. அப்படியெல்லாம் போனவங்க கண்ட பலன் என்ன? பிரமாதமாக ஜாதகம் மாறி போச்சா? இல்லையே, இன்னும் கஷ்டம் தானே பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேணாமாப்பா என்று சொல்கிறார். காரணம் என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் காரணமானவன் இறைவன். அவன் பல நிலைகளிலே காட்சி தருகிறான். பரம் என்றும், வியூகம் என்றும், விபவம் என்றும், அர்ச்சை என்றும், அந்தர்யாமி என்றும் பல நிலைகளிலே காணப்படுகிறான். அதில் இங்கே பேசப்படுவது என்னென்னா, இந்த இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமி. அந்தர்யாமினா உள்ளே இருக்கிறவன் அர்த்தம். அந்த வார்த்தையிலிருந்து தான் இப்போ இந்தியில் அந்தர்ன்னு சொல்கிறாங்க. அந்தரங்கம்னு தமிழில் கூட சொல்கிறோமே, உள்ளுக்குள்ளே. அவன் எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறான். அவன் எதுக்காக இருக்கிறான் அப்படின்னா, அவன்தான் அந்தந்த ஆத்மாவோடு அவ்வப்பொழுது உரையாடி கொண்டிருக்கிறவன். சில காரியங்கள் செய்கிற போது மனசு உறுத்துது, வேண்டாம் அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, இவன் தான். அதை தான் நம்ம மனசாட்சின்னு சொல்கிறோம். ஏய் பயலே, வேணாண்டா, போன ஜென்மத்தில் இதை பண்ணிட்டு ஏகப்பட்ட உதவ வாங்கியிருக்கிற, சொன்னால் கேளு, வேண்டாம் என்று அது சொல்லும்போது நமக்கு ஏதோ ஒரு உறுத்தலாக மனசுக்கு படுது, அதை விட்டுடுறோம். ஆனால் சிலர் அதையும் மீறி செயல்படுகிறார்கள். அப்போது அந்த பகவான் பார்க்குறான், எத்தனை ஜென்மங்கள் இவனை திருத்துறது. இவன் நாயாக பிறந்தபோது அந்தர்யாமியாக அவனுக்குள்ளே இருந்தேன். பேயானாலும் மரமானாலும் எந்த ஜென்மா எடுத்தாலும் அவனுக்குள்ளே நான் பிறந்தேன், இருந்தேன். நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்கிறானே என்று சொல்லி நவகிரகங்களை பார்த்து ஏவி விடுகிறான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இவன் மேலே இறக்கப்படாதீங்க. சனி தசை ராகு தசை போட்டு உருட்டுங்க, பெரட்டுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்றான். அப்போ அது தெரியாமல் இவன் ஊர் ஊராக அலைகிறான். அந்த நதியில் குளிக்கிறான், இந்த நதியில் குளிக்கிறான், கோதாவரியில் குளித்தேன், கங்கையில் குளித்தேன், காவேரியில் குளித்தேன். பிரயோஜனம் இல்லை. எப்படி பிரயோஜனம் இருக்கும்யா? கோவில்களிலே இருக்கக்கூடிய தெய்வம் பகவான் அனைவருக்கும் பொது சொத்து. யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அருள் செய்வான் அவன். ஆனால் உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கிறவன் உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்காகவே தான் இருக்கிறான்.